வாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா வீட்ல ஷேர் பண்ணிக்க மாட்டீங்களா நீங்க? இங்க பாரு, தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மண்டை காஞ்சி. சொல்லிட்டு இருக்கேன்லடா. டெய்லியுமே என்னோட குழந்தைகளோட பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட மெடிசன் இருக்கா? தாராளமாக இருக்குது மேம். என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க? நம்ம சொல்றது கேட்கறதில்ல. எது பண்ணக்கூடாதோ அதை தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஓகே. குழந்தைங்கன்னா ஃபஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க மேம். சரிங்களா? அதை வந்து நம்ம பொறுமையாக, ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 குழந்தைங்க இருந்தாங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ பேரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து மெயினாக அதுதான் நம்ம கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னா செரி ப்ளம்னு ஒரு மருந்து இருக்கும். மலர் மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அதிகமாக கோவப்படுறேன் அப்படின்னா செரி ப்ளம்னு ஒரு ரெமெடி இருக்குது. அண்ட் நம்ம காமாக இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஏஜுக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்க வெளியில் போய் விளையாட முடியல, சேஃப் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் போது அவங்களுக்கு வந்து நிறைய அந்த எனர்ஜி இருக்கும். அதனால் அவங்க அப்படி இருப்பாங்க. அதை நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இம்பேஷன் ஒரு மருந்து இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த டென்ஷன் வந்து வராது. ஓகே, சரிங்களா? இப்போ நான் மட்டும் சாப்பிடணுமா இல்லை கிட்ஸுக்கு கொடுக்கலாம்? இப்போ நீங்கள் அவங்க வந்து நார்மலை விட ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. ஏன்னா இப்போ படிக்க நம்ம முன்னையாவது என்ன பண்ணுவோம்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். படி, டியூஷன் போகணும், எதா பண்ண முடியும். இப்போ வந்து லீவ் விட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் டைம் வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, அண்ட் ஃபோன் பார்ப்பாங்க, அது இது நிறையா நடக்கும். அப்போ நம்ம இது எல்லாமே பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து அவங்க இதுவும் இருக்குன்னா நீங்கள் இதே மருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். கூடவே வால்நட்னு ஒரு மருந்து இருக்கும். ஸோ இப்போ வீடு லீவ் விட்டாச்சு, அந்த சூழ்நிலை வந்து அவங்க இது பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கூட இன்னொரு ரெமெடி நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது வால்நட் இன்னொரு ரெமெடி. இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க. அம்மா வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது, நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், வேறு எதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே புரிஞ்சுட்டு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க மேம். ஓகே. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 38 வகையான பிரச்சனைக்குமே மலர் மருத்துவத்தில் உங்களுக்கு மருந்து இருக்குங்க. சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் படிக்கணும், இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க.